வணக்கம் நண்பர்களே. சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு ரிசல்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பணம் கொடுத்தால் ஓட்டு வாங்கிடலாம் அப்படி நிறையா நினச்சி பணம் தான் கொடுத்தாங்க. அதுக்கு ஓட்டு விழுந்துச்சா அப்படின்னா தெரியலை. நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பணம் கொடுத்தால் ஓட்டு போடுவீர்களா அப்படி ஒரு வீடியோ போட்டுதான். இன்றைக்குமே இதே டிஷர்ட் தான் நீங்கள் நான் போட்டு வந்திருக்கேன். நம்ம இந்த டிஷர்ட் போட்டதுனால அதே டிஷர்ட் தான் போட்டு வந்திருக்கேன். இந்த டிஷர்ட்லேயே நான் பேசியிருக்கேன். தமிழக மக்கள் பணம் வாங்கி ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் வாங்கினீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பேசியிருந்தேன். நீங்கள் வேணும்னா இந்த வீடியோ திருப்பி போய் போட்டு பாருங்கள். சிட்ரா டாக்ஸில் பணம் கொடுத்தால் ஓட்டு போடுவீர்களா ஒரு ஹெட்டிங்கில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது அப்படியே சொல்லியிருந்தேன், 1000 ரூபா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு உண்டு அப்படின்னு பேசியிருந்தேன். இதை பார்த்து ஒருத்தராவது கண்டிப்பாக நீங்கள் மாறியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எனிவே இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி தான் தமிழக மக்களுக்கு. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் திருமங்கலம் ஃபார்முலா அப்படி சொல்லக்கூடியது இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது திருமங்கலம் ஃபார்முலா என்னன்னா, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா எல்லா பேரும் ஓட்டு போட்டுரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட திருமங்கலம் ஃபார்முலா, அதாவது ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கினாங்க. அந்த ஃபார்முலா வரிசையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு அரசியல்வாதிகளுடைய நினைப்பு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எவ்வளவு கெட்டது செஞ்சாலும், எவ்வளவு ரெவடித்தனம் செஞ்சாலும் ரூபாய் நிறைய சேர்த்துருவோம். ரூபாயை நிறைய சேர்த்துட்டு அதாவது தேர்தல் வரும்போது 5 வருஷம் ரூபாயை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ, எந்தெந்த வழியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அந்த வழியெல்லாம் பூரா கொள்ளையடி சேர்த்து வச்சு நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு ரூபாயை கொடுத்து ஓட்டை வாங்கிடணும் அப்படின்னு எல்லா பேர்த்துக்கும் நினைப்பு வந்துடுச்சு. யாருக்கு? அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் நினைப்பு வந்துடுச்சு. ஒரு கட்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா. இன்னொரு கட்சி என்ன செய்கிறாங்க, ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபா. சில தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 10000 ரூபா. இன்னொரு அரசியல்வாதி இன்னொரு ஓட்டுக்கு 7000 ரூபா, 2000 ரூபா. எவ்வளவு கொடுக்க முடியுமோ கட்சிகள், நிறைய சம்பாரிச்ச கட்சிகள் கொள்ளையடிச்சாங்க இல்லையா, அந்த கொள்ளை காசை பூரா எடுத்து என்ன செய்றாங்கன்னா, மக்களுக்கு ரூபாயை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம். அப்போ ஒரு ரூபா கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி ஒரு நினைப்புல இருந்தாங்க. அந்த நினைப்பை இந்த தேர்தல் சிதைச்சது. அதுக்கு உண்மைக்கே தமிழக மக்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றி தான் சொல்லணும். அதுலேயும் இன்னொன்று சொல்லியிருந்தான், காசு கொடுத்தா வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய செயல். அதாவது நீங்கள் வாங்க போங்க, எதுவும் செஞ்சுக்கோங்க, ஆனால் நல்லவர்களாக பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அதோட சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னாங்க, சார் பாலிடிக்ஸில் எவன் நல்லா எல்லா பேரும் கெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தாங்க, எல்லா பேரும் கெட்டவர்களாக இருந்தாலுமா அதில் சின்ன கெட்டவர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த ரிசல்ட்டு உண்மைக்கே சந்தோஷமான ரிசல்ட்டு தான். ஏன்னா இனிமேல் கொண்டு எந்த அரசியல்வாதியும் நம்ம நிறையா கொள்ளையடிக்கணும், நிறையா கொள்ளையடிச்சு லட்சம் கோடியாக சேர்த்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் 300 கோடி 400 கோடி ஒதுக்கி மக்களுக்கு 5000 10,000 ரூபா கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கிடலாம் அப்படி ஒரு நினைப்பு இருந்தது இல்லையா, அந்த நினைப்பை சிதைச்சாங்க இல்லையா தமிழக மக்கள். அதனாலேயே இந்த தமிழக மக்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள். இனிமேலாவது அரசியல்வாதிகள் என்ன நினைக்கணும்னு சொன்னால், நம்ம அரசியலுக்கு வந்தோம்னா
கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் வரோம். காசு கொள்ளையடிக்கிறதுக்காக வரல. நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நம்ம பூரா லட்சம் லட்சம் கோடியே சேர்த்து வைக்கணும்னு வரல அப்படின்னு ஒரு நினைப்பு வந்திருக்கு. இனிமேலாவது அரசியல்வாதிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு எந்த வழியில நன்மை செய்ய முடியும் அதை யோசிங்க. முக்கியமா இந்த விஜய் வந்து கண்டிப்பா சிஎம்மா வரப்போறாரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கு பயங்கரமான சேலஞ்ச் இருக்கு. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன். அப்போ எப்படி சமாளிக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஒரு ஒரு ஸ்டேட்டவே ஆளணும்னு சொன்னா கண்டிப்பாக உழைக்கணும். நம்ம கண்டிப்பா உழைப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கிறோம், அது மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இந்த 5 வருஷம் நீங்க தான் ஆள போறீங்க. கண்டிப்பாக உழைக்க வேண்டும். வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஒரு நடிகராக இருக்கும்போது சம்டைம்ஸ் தூக்கிக்கலாம், டைரக்டரை கூப்பிட்டு இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லலாம், தயாரிப்பாளர் கூப்பிட்டு இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே லீவுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ நம்ம உழைக்கணும், மக்களுக்காக உழைக்கணும். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் எப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாது. பட் அவர் சிலது நல்லது செய்ய போய் தான் இன்னமும் அந்த எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பேர் வந்து இன்னமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலே ஓ நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லுது. மேபி சிலது வேற மாதிரி செஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அவர் செஞ்ச நல்லது வந்து வெளியில தெரிகிறதுனால அவருடைய பேர் இன்னும் புகழ் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. விஜய் எடுத்துட்டீங்கன்னா நிறைய சம்பாரிச்சிருக்காரு, இனிமேல் சம்பாதிக்க வேண்டிய கூட அவசியம் கிடையாது அவருக்கு. இருந்தாலும் இனிமேல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும், ஏன்னா பல பேரை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், மக்களுக்கு நிறையாவது நல்லது செய்யணும்னு தெரியணும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நல்லது செய்யணும், இப்போ விவசாயிகளுக்கு என்னென்னலாம் நல்லது செய்யணும் அது யோசிக்கணும். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு எதெல்லாம் நல்லது செய்யணும் அதையும் யோசிக்கணும். அதாவது பொதுமக்கள், அதாவது ஏழைகள் இருப்பாங்களே, வீடு இல்லாதவர்கள், அந்த மாதிரி நிறைய ஏழைகள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு யோசிக்கணும். நிறைய எஜுகேஷன் பாலிசிஸ் நிறையா நம்ம என்ன செய்யறாங்க, முதப்புற என்ன பண்ணாங்க, திராவிடர்கள் எல்லா பேரும் நம்ம தமிழர்கள் தான். தமிழ் பேசினாலும் சரி, அவங்க தெலுங்கு பேசினாலும் சரி, அது என்ன மொழி பேசினாலும் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க தமிழர்கள் தான். அந்த மாதிரி ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்கணும். அப்போ நம்ம திராவிடர்னு சொல்லி வந்து ஒரு வேற்றுமையை கொண்டு வந்திருந்தாங்க, அந்த வேற்றுமையை உடைச்செறியணும். தமிழ்நாட்டில் அவங்க ஹிந்தி பேசினாலும் சரி, தெலுங்கு பேசினாலும் சரி, கன்னடா பேசினாலும் சரி, தமிழ் பேசினாலும் சரி, எல்லா பேருமே தமிழர்கள் என்ற உணர்வு வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தான் லாங்குவேஜ் எப்படி பேசிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தாங்க தமிழர்கள் தான். அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வந்து எல்லா பேர்த்துக்கும் ஒற்றுமையை கொண்டு வரணும். அதே மாதிரி எஜுகேஷன் பாலிசி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலமே ஹிந்தி பேசுகிறாங்க. ஏன்னா இந்தியா என்றது ஹிந்தி இல்லாமல் இந்தியா கிடையாது. அப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஏன்னா ஹிந்தின்றது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூல் ஃபுல்லாக நிறைய இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலில் அங்கே ஹிந்தி இருக்குது. ஆனால் அங்கே ஹிந்தியெல்லாம் படிக்க வச்சுக்கலாம். யார் படிக்கக்கூடாது, இந்த ஏழைகள், தமிழ்நாட்டின் ஏழை குழந்தைகள் போய் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்க மட்டும் ஹிந்தி படிக்கக்கூடாதா? என்ன ஒரு டிஸ்கிரிமினேஷன். எத்தனை பொலிட்டீஷியன் சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு ஹிந்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க படிக்கலாம், அவங்க பேரம்பேத்தி படிக்கலாம், அவங்க ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி கொடுக்கலாம். ஆனால் ஹிந்தி மட்டும் அரசு பள்ளியில் மட்டும் படிக்கக்கூடாது. என்ன ஒரு டிஸ்கிரிமினேஷன், என்ன ஒரு வேறுபாடு பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி வேறுபாடாக களையணும். அதனால் உண்மைக்கே வந்து விஜய்க்கு ஒரு வாழ்த்துக்கள் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி அதே மாதிரி மதங்களை மோத விடுறது, ஒரு மதத்துக்கு வந்து அந்த மதத்தை வந்து கேவலமாக பேசினா இந்த மதம் ஓட்டு போடுவான், அந்த மதத்தை கேவலப்பட்டால் இந்த மதம் ஓட்டு போடுவான்னு சொல்லி இந்த மாதிரி மக்கள்கிட்ட மதங்களின் அடிப்படையில் மோதலை உண்டு பண்ணாங்க. அந்த மோதல் வராமல் பார்த்துக்க வேலை இந்த விஜய்க்கு உண்டு. இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் என்று மக்கள்லாம் நம்பியிருக்கோம். ஓட்டு போடுறோம் போடலை, இப்போ நம்ம சொன்னோம்ல, ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் இப்போ சிஎம்மாக வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே உங்களுக்கு ஒன்று தான். அந்த மாதிரி மதங்கள் அடிப்படையிலையோ அல்லது ஜாதிகள் அடிப்படையிலையோ எந்த சூழ்நிலையும் செயல்படாமல் அனைத்து மக்களுமே ஒன்று தான்
சட்டப்படி என்ன இருக்குமோ எல்லா மக்களும் இந்த சட்டப்படி ஈக்குவல் அந்த மாதிரி செயல்பட்டால் கண்டிப்பாக விஜயோட பேர் எம்ஜிஆர் மாதிரி பின்னால் பேசப்படும், இப்போ கூட பேசப்படும். அதே மாதிரி என்ன சொல்லுவோம், மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை கொண்டு வரணும். இலவசங்கள்னால மக்களுக்கு எந்த சூழ்நிலையும் ஏற்றம் வரப்போகிறது கிடையாது. அப்படியே இலவசம் கொடுத்தாலும் யாருக்கு தேவை, யார் ஒரு ஏழைகளோ அவங்களுக்கு இலவசம் கொடுத்தா தப்பு கிடையாது. எல்லா பேத்துக்கும் எல்லாமே கொடுத்தா காசு எங்கேருந்து வரும்? டேக்ஸே போடணும், டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லா ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாதான் இது செய்ய முடியும். அப்போ அது இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த இலவசங்கள்லாம் முடிஞ்ச அளவு கட் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை ஆரம்பித்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாலே அதுவே என்ன செஞ்சுருக்கணும், மக்கள் மேம்படுத்தும். இந்த மாதிரி நிறையா செயல்களை செய்வீர்கள் என்று நம்புவோம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இனிமேலாவது அரசியல்வாதிகள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்துட்டு இனிமேல் கொண்டு எந்த சூழ்நிலையும் மக்களுக்கு இலவசமாகவோ இல்லை பொருளாகவோ இல்லை பணமாகவோ கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி நினச்சிங்கன்னா இனிமேல் நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, கண்டிப்பாக போட்ட வீடியோவில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னாக்க, முடிஞ்ச அளவுக்கு காசு வாங்கினாலும் வாங்காட்டாலும் காசு கொடுக்காதவர்கள் ஓட்டு போட்டிங்க இல்லையா, அதுவே பெரிய சந்தோஷம் தான். ஸோ நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் சிட்ரா டாக்ஸில் நம்ம நிறையா விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் மேலும் உயர்வதற்கு நீங்களும் காரணமாக இருக்கணும். ஸோ நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். நான் பேசின வீடியோவில் நான் பேசின இன்றைக்கி செய்தியில் ஏதாச்சும் உங்கள் கருத்து இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். வரக்கூடிய அரசியல்வாதிகளோடு சேர்ந்து நம்மளும் தமிழ்நாட்டை முன்னேற செய்வோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக தமிழ்நாடு வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.